கோயில்பட்டி இன்னொரு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் கோயில்பட்டியில் வந்து கடந்த முறை டிடிவி தினகரன் வந்து எதிர இருந்தார். அவரை எதிர்த்து வென்று ரொம்ப சேலஞ்சை சமாளித்து வந்தார். இந்த முறை டிடிவி தினகரன் அவருடைய கூட்டணிக்குள்ளே இருக்கிறார். அதனால் அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுக வந்து கோயில்பட்டியில் கடம்பூர் ராஜுவை மீண்டும் சட்டமன்றத்துக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் தெரிகின்றன. அடுத்த நான் பார்க்கக்கூடியது சிவகாசி பட்டாசு அண்ணன் ராஜேந்திர பாலாஜி கேட்க வேண்டியதே இல்லை. நாங்கள்லாம் வந்து பேசிக்கலாக பேசினாலே பட்டாசு சொல்லி அவர் வந்து அவருடைய பட்டாசு போல எதிர்கட்சியில் மட்டுமில்ல சொந்த கட்சியிலே கூட நிறைய வெடிக்கும். திரு மாஃபா பண்டனுக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை சொல்லியிருந்தார். கட்சிக்காரர்கள் திரு விஜயகாந்த் போல பல அடியெல்லாம் வர விட்டுருவாரு. அந்த ரொம்ப ஆக்டிவான அமைச்சர், முன்னாள் அமைச்சர். அவருடைய சிவகாசி தொகுதி ஏற்கனவே கடந்த முறை ராஜபாளையம் தொகுதி போயிட்டு வாய்ப்பு இழந்தார். ஸோ இங்கே தொகுதி மாறினார் மாவட்டத்துக்குள்ளேயே. ஆனால் வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஸோ திரும்பவும் சிவகாசிக்கு வந்துட்டார் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிவகாசியில் திரும்ப வந்தது வந்து திரும்ப ஒரு நல்ல முடிவாக மாறி இருக்கு. ஸோ திரும்ப அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறது ஆய்வு முடிவுகளாக இருக்கு பார்க்குறோம். அடுத்த பார்க்கக்கூடிய சட்டமன்றத்துக்கு குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி திரு தங்கமணி முன்னாள் அமைச்சர், ஜெயலலிதா அவருடைய பேரன்பை பெற்றவர், தொழில்துறை அமைச்சராக இருந்தவர். வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுக்கான முதலீட்டு மாநாடு அவருடைய பீரியடில் தான் நடத்துனாங்கன்னு ஞாபகம். ரொம்ப பெரிய அளவில் வந்து ரொம்ப அமெரிக்கா இருப்பார். திடீர்னு இபிஎஸ்க்கு அவருக்கும் சண்டை வந்துருச்சு, மண்டை உடஞ்சிருச்சுங்கிற மாதிரிலாம் பெருசாக பேசுனாங்க. அவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் கூட ஒரு பிரச்சாரத்தில் வந்து இவருக்காக பிரச்சாரத்தை திரு இபிஎஸ் அவர் வந்தார்னு பார்த்தோம். குமாரபாளையம் தொகுதியில் அவர் வெல்கிறார் அப்படின்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டத்தில் நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குமாரபாளையத்தில் கேரண்டியாக வெல்வார். திரு